பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழக மக்களின் உணர்வுகளை புரிந்து அவருடைய கோரிக்கையை ஏற்று மதுரை மேலூர் பகுதியில் இருக்கிற அரிட்டாபட்டி கிராம பகுதியில் ஏறத்தாழ 5300 ஏக்கருக்கு மேல் டங்ஸ்டன் கனிம வளம் இருப்பதை கண்டறிந்து அதை எடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை இன்றைக்கு கைவிடுவதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த அறிவிப்பை தமிழக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த டங்ஸ்டன் இந்தியாவில் மிக மிக உற்பத்தி குறைவான ஒரு கனிம வளம். உலகத்தில் டாப் சைனா தான். ஏறத்தாழ ஆண்டுக்கு 80,000 டன் அவங்க எடுக்கிறாங்க கனிம வளம் இந்த டங்ஸ்டன். அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா இந்தியா எங்கேயோ கீழே இருக்குது. நம்ம அது கிடைக்காத ஒரு அரிதான பொருளாக இருக்குது நம்ம நாட்டுக்கு. எத்தனையோ உற்பத்திக்கு அடிப்படையில் எலக்ட்ரானிக்ஸ் சரி, எல்லா டிவைஸ்லையும் சரி, இராணுவ பிரிவு உற்பத்தி பொருட்கள்லையும் சரி, எலக்ட்ரிக் பொருட்களையும் சரி, இந்த டங்ஸ்டன் ரொம்ப முக்கியமான பொருள். அந்த பொருள் இன்று அதனுடைய விலை சந்தை மதிப்பு ஏறத்தாழ ஒரு டன் 20 லட்சத்திலிருந்து 50 லட்சம். ஒரு டன் 20 லட்சத்திலிருந்து 50 லட்சம். அப்படிப்பட்ட ஒரு கனிம வளம் நம்ம மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் இருக்கிறது என்று தெரிந்தும் கூட ஏறத்தாழ அந்த திட்டத்தை முழுமையாக இன்றைக்கு கைவிடுவதாக அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களும் மாண்புமிகு மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களும் கிஷன் ரெட்டி அவர்களை சந்தித்து இதற்குரிய கடிதத்தை கொடுத்தார்கள். இந்த டெண்டரை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கும் கிஷன் ரெட்டி அவர்கள் பிரதமரை ஆலோசித்து விட்டு முடிவெடுப்பதாக சொன்னார். அதே போன்று நேற்றைய தினம் இந்த நமது மேலூர் பகுதியில் இருக்கிற அரிட்டாபட்டி கிராம பகுதியில் இருக்கிற கிராம மக்கள் போராட்ட குழுவினர் அனைவருமே அந்த தலைவர்களை அழைத்து சென்று அதே எங்களுடைய தலைவர் அவர்களும் அமைச்சர் அவர்களும் இன்றைக்கு கிஷன் ரெட்டி அவர்களை சந்தித்து நேற்றைக்கு எல்லா கோரிக்கைகளையும் கொடுத்தார்கள். நேற்றைக்கே இது குறித்து அருமையான அறிவிப்பு, நல்ல அறிவிப்பு, மக்களுக்கான அறிவிப்பு நாளை வெளிவரும் என்று எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று இன்றைக்கு அந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. அந்த பகுதியே இன்றைக்கு கொண்டாடுகிறது. தமிழக மக்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்காத ஒரு அரசு மத்திய அரசு, பாஜக அரசு, மோடி அரசு என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறோம். மேகதாதுவிலே அணை கட்டக்கூடாது என்ற முடிவை தமிழக அரசு எடுத்தது, மத்திய அரசு துணை நிற்கிறது. ஆனால் இதே காவிரியின் பல அணைகளை குறுக்கே கட்டியது திமுக ஆட்சியில், அங்கே காங்கிரஸ் ஆட்சி என்பதை மறந்துவிடக்கூடாது. ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தரமான தடை ஏற்படுத்தி ஜல்லிக்கட்டு என்ற வீர விளையாட்டு நமக்கெல்லாம் கனவுலகில் இருப்பதை போல நம்ம குழந்தைகிட்ட சொல்லுவோம், அப்போல்லாம் ஜல்லிக்கட்டு நடக்கும், மாடு பிடிப்பாங்க, இளைஞர்கள்லாம் போய் பிடிப்பாங்கன்னு கதை சொல்லக்கூடிய அளவிற்கு ஆகியிருக்க வேண்டிய அந்த ஜல்லிக்கட்டை பாரத பிரதமர் மீட்டு கொடுத்தார். தமிழக மக்களுடைய உரிமையை நிலைநாட்டினார். இதுபோன்று பல்வேறு வகையில் இன்றைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி எப்படி தமிழக மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டாரோ, தமிழர்களுடைய உரிமைகளுக்கு விரோதமாக செயல்பட்டார்களோ, அதற்கு அப்படியே எதிர்ப்பதமாக தமிழக மக்களுடைய உணர்வை ஏற்று பாரத பிரதமர் ஒவ்வொரு காரியமாக ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் சரி, மீனவர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் சரி, இன்றைக்கு டங்ஸ்டன் பிரச்சனையாக இருக்கட்டும் சரி, நல்ல முடிவை எடுத்திருக்கிறார். பாரத பிரதமருக்கு தமிழக மக்களின் சார்பிலும் மேலூர் பகுதி அரிட்டாபட்டி பகுதி மக்களின் சார்பில் நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சார், இப்போ முதலமைச்சர் ட்வீட் போட்டிருக்காரு, நான் இருக்கும் வரை எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வர முடியாது. அதே போல் சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மக்களோட உணர்ச்சிக்கும் தமிழ் மாநில அரசு பார்த்தீங்கன்னா அவங்களோட அழுத்தத்தை தான் மத்திய அரசு அடிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. 10 மாதத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை குறித்து அதற்கு டெண்டர் விடக்கூடிய நிலையிலே ஒரு சூழ்நிலை வரும்பொழுதே திமுக அரசு இந்த முடிவை எடுத்திருந்தால் நீங்கள் சொன்னதை நாங்கள் வரவேற்றிருக்கலாம், முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவிக்கலாம். 10 மாதமாக தூங்கிட்டு கேட்குற கேள்விக்கெல்லாம் இங்கே இருக்கிற அதிகாரிகள் குறிப்பு கொடுத்துட்டு டெண்டர் கொடுத்து ஒரு கம்பெனி எடுத்த பிறகு அப்புறம் முழிச்சிட்டு சட்டமன்றத்தில் தீர்மானங்கிறது அவங்களுடைய வழக்கமான பணி. கச்சத்தீவை கொடுப்பாங்க, திருப்பி மீட்கிறதுக்கு தீர்மானம் போடுவாங்க, ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தமிழக உரிமைகளை விட்டு கொடுப்பாங்க. நேற்று எழுதுகிறார் யூஜிசியில் தமிழ் மக்களுடைய முடிவு, தமிழக அரசுடைய முடிவு இந்த மாதிரி இருக்குது, 9 மாநிலத்துக்கு நாங்கள் கடிதம் எழுதுகிறாரு. கேரளாவுக்கு எழுதுகிறாரு. உடனே கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயனும் அவரும் நாங்கள் இதே மாதிரி தீர்மானம் கொண்டு வரேங்கிறாங்க.
முல்லை பெரியாரை யார் நிர்வகிக்கிறது, முல்லை பெரியாரை யார் பராமரிக்கிறங்கிறது கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு கடிதம் எழுதுற இவர் முதலமைச்சருக்கு தைரியம் இல்லையா? கம்யூனிஸ்ட் கட்சி கோவிச்சுக்கிறோமா, உங்கள் கூட்டணி கோவிச்சுக்கிறோமா? ஆனால் இப்படி எழுதக்கூடிய பொதுவான விதிகளில் கடிதம் எழுதுறீங்க. எப்போவுமே தமிழக உரிமையை அவங்க என்னைக்குங்க காப்பாற்றினாங்க? என்னைக்கு காப்பாற்றலை. 148 அடி 156 அடியை உயர்த்தணும்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துச்சு. அதை வலியுறுத்தி திமுக கடிதம் எழுதி இருக்கிறதா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, கேரள அரசுக்கு? இது வரைக்கும் எழுதலையே. யார் பாதுகாப்பு? சுப்ரீம் கோர்ட்டு போட்டது பாதுகாப்பா? யார் பாதுகாப்பு குழு என்ற விவரம் கூட இன்னும் தெரிவிக்க முடியல. 2 மாநில அரசாங்கம் 2 மாநில மக்களுக்கும் துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாடு அரசு தமிழக மக்களுக்கு முல்லை பெரியார் பாசன வசதி பெறுகிற விவசாயிகளுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க.